நோயை நம்ம காசு கொடுத்து நம்மளே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாம், அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக், அதாவது எண்ணெய் ஊற்றாமல் தோசைக்கல்லில் ஒட்டாமல் வர அந்த நான்ஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணுறோம். குறிப்பாக தோசை சுடுறதுக்கு, அப்புறம் ஏதாவது வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு. இந்த நான்ஸ்டிக் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நான்ஸ்டிக்குங்கிறது ஒரு வகையான கெமிக்கல் கோட்டிங் தான். அந்த கெமிக்கல் கோட்டிங் அதிகப்படியான ஹீட் ஆகும்போது அது நம்ம உணவுப் பொருட்களோட ஒட்டிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த நான்ஸ்டிக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும். டேமேஜ் ஆகி கீழே உள்ள அந்த சில்வர் கலர் நமக்கு தெரியும், இல்லாட்டா அலுமினிய கலர் நமக்கு தெரியும். ஆனால் தோசை ஏதாவது ஊற்றும் போது நமக்கு தோசை அழகாக வரும். ஆனால் இந்த நான்ஸ்டிக் நாமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது டேமேஜ் ஆச்சுன்னா அதை பொருளை தூக்கி நம்ம தூர போடணும். அது டேமேஜ் ஆனப்புறம் நம்ம ஒவ்வொரு முறை அதை பயன்படுத்தும் போதும் அது கொஞ்சமாக நம்ம உணவுப் பொருட்களில் ஒட்டி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்குள்ளே போயிடுது. இது நம்ம உடலுக்குள்ளே போகிறதுனால என்ன வரும், என்ன நோய் வரும் அப்படின்னு சொன்னால், உச்சபட்ச நோயான கேன்சர் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்ல, ஆராய்ச்சி பண்ண எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த நான்ஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தும் போது, அதிகமாக ஹீட் பண்ணும்போது அது நம்ம உணவுப் பொருளோட ஒட்டிடுது ஒன்று. ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அந்த டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது நம்ம உணவுப் பொருட்களில் ஒட்டி அதுவும் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுது. அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் குடலில் ஒட்டுறதுக்கு மூலம் கேன்சர் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இணையதளத்தில் எல்லாமே இருக்குது. இணையதளத்தில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த நான்ஸ்டிக் கோட்டிங்னா என்ன, அது டேமேஜ் ஆகி அதை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன நோய்கள் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இணையதளத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் முதல்ல வர்ற நோய் கேன்சர்.